சொக்கு கார்ட்டூன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடியே குயிலு, இந்தாடி. என்னது? நீ தான் சொன்னியடி அம்மா வராங்கோ ஆட்டுக்கறி எத்தனை வாங்கிட்டு. ஆமா சொன்னேன், அம்மா வராங்கன்னுட்டு. அதுக்கு இது இவ்வளோ நேரம் ஆட்டுக்கிட்ட எத்தனை ஒரு ஆட்டுக்கறியா? சாரிடி, ஒரே கூட்டமா இருந்துச்சுடி. சரி போ, சீக்கிரமா சம. ஆமா, எல்லா ஆட்டுக்கறி எத்தனை வந்தியா இல்ல உன்ன மாதிரி முத்தன ஆட்டுக்கறி எத்தனை வந்தியா? அதிகமா பேசாதடி, கோவம் வந்துச்சு. என்ன பண்ணுவ? என்ன பண்ண முடியும், போய் தூங்கத்தான் முடியும் கோவம் வந்தா. கொடுத்து தொலை. அப்புறம் மசாலா அடிக்கிறதுக்கு தேங்காய், கொத்தமல்லி, மட்டன் மசாலா, முட்டை இதெல்லாம் வேணாந்துடுங்க சீக்கிரம். என்னது தேங்காய், கொத்தமல்லி, அப்புறம் வேற என்ன சொன்ன? மிச்செல்லாம் கோணம் இருக்கும். இதெல்லாம் கோணம் இருக்காதுல்ல உனக்கு? போ, வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றேன். ஆண்டி, ஒரு மட்டன் மசாலா, ஒரு 6 முட்டை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இவ்வளோ கொடுங்க ஆண்டி. டடா, யாருக்கடி யாரா ஆண்டி? நீ கிளவு மாறிக்கிற, உனக்கு நான் ஆண்டியா? தங்கச்சின்னு கூப்பிடு. சரிங்க தங்கச்சி. சரி இரு, கொண்டு வரேன். என்ன அதிசயமா நம்ம பொண்டாட்டி நம்ம அம்மா வராங்க தெரிஞ்சு மட்டன் எடுக்கிறா, முட்டை எடுக்கிறா, சோறாக்குறா. பரவாயில்லையே, திருந்துட்டாளோ. அவளும் பெண் தானே, அவளுக்கும் ஈவையா இருக்கோன்றதெல்லாம் இருக்கும் இல்லையா? நம்ம தான் நினச்சோம் நம்ம அம்மா மேலே அவளுக்கு பாசமே இல்லைன்னுட்டு. எங்கள் அம்மா கொடுத்து வச்சவங்க, அதுக்கு மேலே நான் இன்னும் கொடுத்து வச்சவன். என்ன அங்கிள் பார்த்துன்னு இருக்கிறீங்க? எங்கே அந்த ஆண்டி? இந்தப்பா 250 ரூபாய் ஆச்சு. ஃபோன்பே பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த அடி குயிலே ஆனந்த கரும்பார். யோ, கரெக்டா ஆனந்துக்கிறியா? மக்க சாம்பிராணி மாதிரி எதுவும் விடலையே. இல்லடி குயிலே, எல்லாம் கரெக்டாக வாங்கினந்துக்கிறேன். நீ வாட்ஸ்அப்பில் என்னென்ன மெசேஜ் பண்ணியோ எல்லாம் வாங்கினந்துக்கிறேன். கூட ஒரு முளை பூ வாங்கினந்துக்கிறப்ப வச்சுக்கோ. ஆமா, வயசான காலத்துல என்னத்துக்கியா உனக்கு பூவே? ஏம்மா தாயே, பூ எனக்கு வாங்கிட்டு வரல, அம்மா கொடு சரியா? அப்போ எனக்கு வாங்கி தரல. நீ தான் வச்சுக்க வேண்டி. அது என்ன வேண்டாம் வரப்பா, நீ தான் வச்சுக்கேன்னு சொல்றது. சரி வேணா விடு, உங்க அம்மாவுக்கு கொடுக்குறேன். அப்படியும் பேசுகிறேன் இப்படியும் பேசுகிறேன், நான் எப்படி தான் பேசிட்டோம். நீ ஒன்றும் பேசிக்காத, போ போயிட்டு கொத்தமல்லி கிள்ளு. இப்போ சொன்ன பார்த்தியா, இதுதான் கரெக்டு. போகிறேன். ஏப்பா பாரு, அம்மா முந்தாடி பிடிச்சே தெரி மூஞ்சப்பா. அட ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் நம்ம வீடு கிச்சனு மாதிரி வாசம் அடிக்குது. ஏன் இவ்வளோ நாள் புள்ளி மேஞ்சி நிந்தியோ? அப்படி சொல்லலடி குயிலே, இன்னைக்கு ஒரு மாதிரி வாசனை தூக்கெல்லாம் நல்லா இருக்குது. இருந்தாலும் உனக்கு வர வர கொழுப்பு ஏறிட்டுக்குது. அடியே மவளே, என்ன பண்றடி? அம்மா வந்துட்டியா? இதுக்குமா இவ்வளோ நேரம் ஆச்சு? என்னடி பண்றது, உங்க அப்பா அந்த ஸ்கூட்டர் ஓட்டின்னு வரத்துக்குள்ள 3 நாள் ஆயிடுது பக்கத்து ரோட்லேருந்து. அடடே பரவாயில்லையே, அம்மாக்கோஸ்கரம் எவ்வளோ சமையல் செஞ்சிருக்க போல இருக்குது. ஆமாம்மா, நீ வரனிட்டு ஆட்டுக்கறியும் கபாபும் சிக்கனு எல்லாம் எடுத்து செஞ்சோம். உனக்கு ஒன்று தெரியுமாம்மா, உன் மேலே உன் மாப்பிள்ளைக்கு எவ்வளோ பாசம்ன்ற. அம்மா வரவன்னு சொன்ன உடனே சொல்லாம கொள்ளாம ஆட்டுக்கறி எல்லாம் எடுத்துட்டு வந்தது அவர் தான். ரொம்ப பாசம் தான். எங்கடி எங்க அம்மா? இப்போ எதுக்கியா அந்த சூனியக்காரி பத்தி பேசிட்டு இருக்க? என்னது சூனியக்காரியா? நீ தானடி அம்மா வராங்கன்னு தடபுடலா இதெல்லாம் செஞ்ச. நான் சொன்னேன் அம்மா வராங்கன்னுட்டு. யாரம்மா? எங்க அம்மா வராங்கன்னு சொன்னது. அப்படியே? ஓ, அதுக்கு தான் ஓடி போய் ஆட்டுக்கறி எடுத்துட்டு வந்தியா? அப்போ எங்க அம்மா வரலையா? வந்துருவாளா அந்த சூனியக்காரி? என் வீட்டு உள்ள கால் எடுத்து வச்சிருவாளா? வெட்டிடு மாட்டே வெட்டி. ஏண்டி மவளே, மாமியார்ன்ற ஒரு மரியாதை வேணாமா இப்படி பேசுற? பாருமா, அவ எனக்கு எவ்வளவு குடும்பம் கொடுத்தான்னுட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ கம்முன்னு இரு. அப்போ எங்க அம்மா வரது இல்லை நிஜமாவே? ஏய், அந்த சூனியக்காரி ஏதாச்சும் உள்ள வந்தா மவனே அப்படியே நீ கூட போயிடு. நீயும் நானும் ஒன்னா இருக்கவே முடியாது. அடி குயிலு, எனக்கு நீ தாண்டி முக்கியம். அவ கடுக்குறா சூனியக்காரி.